பிரக்யா, நம்ம பொண்ணுங்க சண்டை போடாம இருக்கணும். அதுக்காக நம்ம நல்ல விதமா தான் இன்னைக்கும் நடந்துக்கணும். நாம பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். நான் ஒண்ணு கேட்கவா? கேளு. நீங்க எதுக்காக அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்தீங்க? கண்டிப்பா சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரியா வெளியில வரணும். உனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு. கண்டிப்பா உன் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். எப்ப நீங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப நீங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்கணும். நீங்க உங்க பையன் காதல தானே பாத்திருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த காதலோட பிடிவாதத்தை காட்ட போறேன். யார் குறுக்க வந்தாலும் சரி, நான் பிராச்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க தான் என்ன பெத்து எடுத்தீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். என் வாழ்க்கையில உங்களுக்கு உரிமை இருக்குதா? ஆனா நான் யார் கூட வாழணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். வேற யாரும் முடிவு பண்ணக்கூடாது. நீங்க என்ன நினைச்சீங்க, என்ன இந்த மாதிரி கதவு சாத்தி வச்சா தடுக்க முடியும்னா? இல்ல மம்மி, இனி யாராலையும் என்ன தடுக்க முடியாது. இன்னைக்கு யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பாத்துறேன். மம்மி, தயவு செஞ்சு கதவை திறங்க. சொன்ன கேளுங்க, கதவை திறங்க. இப்ப என்ன பண்ணலாம் பல்லவி? என்ன யோசிக்க விடுங்க விக்ரம், யோசிக்க விடுங்க. என்னத்த யோசிக்கிறது பல்லவி? நாம யோசிக்கிறோம்னு சொல்லி தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பையன் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கான். நான் போய் கதவை திறக்க போறேன். விக்ரம், விக்ரம் ப்ளீஸ் கதவை திறக்காதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இவரை பாருங்க. எப்ப பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டானோ அப்ப நாம கோவத்தை காட்டக்கூடாது, அன்பதான் காட்டணும். இப்ப நீ பண்ற எந்த விஷயமும் சரியில்லை. அம்மா நான் வேற என்ன பண்ணிட்டோம்? அப்ப பிராச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு உங்களுக்கு இஷ்டமா? நான் அப்படி சொல்லவே இல்ல பல்லவி. எனக்கும் ரன்வீருக்கு பிராச்சியை கட்டி வைக்கிறதுல இஷ்டமே இல்லதான். ஆனா நீ அவங்க 2 பேரையும் பிரிக்கிற விதம் தான் தப்புன்னு சொல்ல வரேன். அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க நீங்க? அப்ப பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லவா? இன்னைக்கு அவன் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கான். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவான். அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? மம்மி, நான் கடைசி தடவையா கேக்குறேன். நீங்க மட்டும் இப்ப கதவை திறக்கலைன்னா நான் இந்த கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துரும். ஐ ஸ்வார். இல்ல ரன்பீர், பொறுமையாரு. நான் வந்துட்டேன், அவசரப்படாத. விக்ரம், நான் சொல்றேன்ல, நீங்க கதவை திறக்க கூடாது. அப்பா, நீங்க அம்மா பேச்சை கேட்காதீங்க, என் பேச்சை கேளுங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க ப்ளீஸ். இத பாருங்க விக்ரம், நீங்க கதவு திறந்தீங்கன்னா அப்புறம் என்ன விட பொல்லாதவள நீங்க பார்க்கவே அப்ப மாட்டீங்க. நான் என்ன பண்றது பல்லவி? போதும், என் பையன் இப்படியே கத்த விடவா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். மம்மி, நீங்க எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்க போறது இல்ல. தயவு செஞ்சு நீங்க என்ன ரூமை விட்டு வெளியே விடுங்க ப்ளீஸ். அவன் என்கிட்ட எப்படி பேசுறான்னு பாத்தீங்கல்ல? இது வரைக்கும் என்கிட்ட அப்படி பேசினதே இல்ல. இது ரன்பீரா பண்ணல, ராஜ்ங்கிற பைத்தியம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான். என்னைக்கு அபியும் நீங்களும் அந்த பொண்ணு ஆபீஸ்ல சேர்த்தீங்களோ அன்னில இருந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க சேர்க்காம இருந்திருந்தா அவ ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டா, வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. என் பையன் அவன் மேல இப்படி பைத்தியமா இருந்திருக்க மாட்டான். அவ ஒரு பொண்ணே கிடையாது. இனிமே பிராச்சிக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை கேட்க கூட தயாரா இல்ல. ப்ளீஸ் அவளை பத்தி எதுவும் தப்பா சொல்லாதீங்க. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு தான் உன்னை இப்படி கெடுத்து வச்சிருக்கா. உன்னை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். விக்ரம், அவன் இங்கே இருக்கட்டும், நீங்க என் கூட வாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த கதவை என்ன தடுக்கும்னு நினைக்கிறீங்களா? பிராச்சியை சந்திக்க நீங்க யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. வாங்க வாங்க, என் கூட வாங்க. ரியா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ கொஞ்சம். நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? அவ உன் தங்கச்சி எப்படி இருந்தாலும் அவளை நீ ஏத்துக்கணும். உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நான் ரியாவை சந்திக்க வரும்போது நானும் உன்ன மாதிரியே பயந்தேன். அவ என்னை ஏத்துப்பாளா இல்லையான்னு ரொம்பவே பயந்தேன். ஆனா எப்ப நான் தான் அவளோட அம்மான்னு அவளுக்கு தெரிய வந்ததோ அவ என்ன அப்படியே அணைச்சுக்கிட்டா. ஏன் இவ்வளவு நாள் அவளை பார்க்க வரலன்னு என் மேல குறை சொன்னாதான். ஆனா அதுல அன்பு தெரிஞ்சது. உன்னையும் அவ பாக்கும்போது கண்டிப்பா அரவணைப்பா. அப்புறம் நான் வாயால விவரிக்க முடியாத விஷயங்கள் நீ உள்ள வந்தா உனக்கே தெரியும். உள்ள போலாமா? அப்புறம் அப்பா, அதாவது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? ஏதாவது சொன்னாரா? வாஸ் ஹி ஹாப்பி? அவர் என்னென்ன சொன்னாரு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. ப்ளீஸ் எல்லா விஷயம் தெரிய வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பிரச்சி, இது மித்தாலி அண்ணி, உன்னோட பெரியம்மா. வணக்கம். ரியா வந்துட்டாங்க. வந்துட்டானா? நீ எங்க உள்ள போற? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உனக்கான இந்த வீட்டோட கதவு மூடியாச்சு. நீ அதை திறக்க முயற்சி பண்ண. ஆனா நீ ரியாக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நீ எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட, மொத்தமா அழிச்சுக்கிட்ட. ரியா, என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடியே உனக்கு பெயில் கிடைச்சிருச்சுமா. நல்ல வேலையா நீ வெளியில வந்து. ஓகே,
நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன், என்ன உங்க பொண்ணுன்னு சொல்லாதீங்க. நான் உங்க பொண்ணு கிடையாது. ரியா ரியா பிரக்யாவோட பொண்ணு. பிரக்யா இப்படி பண்ண மாட்டா. 20 வருஷமா என் குடும்பத்தை நான் பிரிஞ்சு இருந்துட்டேன். இங்க பாரு, இனிமே என்னால அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாது. அண்ணா ஆனா பிரக்யா பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. உண்மை என்னன்றது அவ கண்ணுல நான் பார்த்தேன். சோ ஜஸ்ட் ஸ்டாப் இட் ப்ளீஸ். அண்ணா எனக்கு பிரக்யாவை பிடிக்கல. நான் எப்பவுமே அவளுக்கு அகைன்ஸ்டா நடந்துட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. காரணமே இல்லாம அவளை தப்பா பேசுறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்படி கிடையாதுன்னா உங்க நன்மைக்கும் ஃபேமிலி நன்மைக்கும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம ஃபியூச்சர்ல எங்க அண்ணன் கிட்ட பேச வந்த விஷயத்த என்னால பேச முடியலன்னு நான் வருத்தப்படக்கூடாது இல்லையாண்ணா? ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேங்கிறது தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. நீ என்ன சொல்ல நினைக்கிற சீக்கிரமா சொல்லிட்டு இங்க இருந்து போயிடு ஆலியா ப்ளீஸ். நான் போறேன்னா ஆனா சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். 20 வருஷத்துல பிரக்யா மாறவே இல்லனா. திடீர்னு ரியாவோட லைஃப்ல பிரக்யா அம்மாவா வந்து நின்னுட்டா. ரியாவோட லைஃப்ல நீங்க அவளுக்கு எந்த குறையும் வைக்கவே இல்ல. அவளோட எல்லா ஆசையும் நீங்க நிறைவேற்றிட்டீங்க. ஆனா அம்மா இல்லங்கிற குறை மட்டும் அவளுக்கு போகல. தான் அம்மா அவளோட லைஃப்ல வந்தவன அவ ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவளுக்கு அம்மா கிடைச்சிட்டா. ஆனா இப்ப என்னாச்சுன்னா பிரக்யா உங்களுக்கு என்ன பண்ணாலும் அதேதான் ரியாவுக்கும் பண்ணிருக்கா. பிரக்யா உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தானா, கொடுத்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவளே உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டானா? சந்தோஷத்தை கொடுக்கறதும் அதை பறிக்கிறதும் பிரக்யாவுக்கு கை வந்த கலனா? அப்புறம் பழி வாங்குறதுங்கிறது அவளோட நோக்கம். ரியா கிட்ட அன்பை காட்டி எப்பவுமே உன் கூட தான் இருப்பேங்கிற கான்பிடன்ஸ் கொடுத்தா. அதுக்கப்புறம் ரியாவுக்கு எதிரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை ஜெயிலுக்கும் அனுப்பி வச்சுட்டா. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணிருப்பீங்கல்ல, சொல்லுங்க. அம்மா என்ன அடிக்க கை வாங்குனாங்க. ஏன் தெரியுமா? நீ அந்த ஜெயில இருந்து வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா அம்மா வந்து எப்ப நீதான் என் கூட பிறந்த தங்கச்சின்னு எனக்கு சொன்னாங்களோ, என்னால என் எமோஷனை கட்டுப்படுத்திக்க முடியல. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ எதுவும் கவலைப்படாத பிராச்சி, நீ உன் தங்கச்சிய மனசார கட்டி பிடிச்சுக்கிட்டா. கட்டி பிடிக்கணுமா? நான் ஏன் உன்னை கட்டி பிடிக்கணும்? லெட் மீ வெரி கிளியர், நான் உன்னுடைய தங்கச்சியும் இல்ல. நான் உன் அக்காவை ஏத்துக்கல, இவங்கள அம்மாவை ஏத்துக்கல. நீங்க என்ன ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க. ஏன்னா நான் பிராச்சியை ஹர்ட் பண்ண நினைச்சேன் இல்லையா? நான் தான் சொன்னல, எப்ப அவளை பத்தி எனக்கு தெரியாதோ அப்பதான் ஹர்ட் பண்ணேன்னு. ஆனா எப்ப அக்கான்னு தெரிஞ்சதோ அப்பல இருந்து எதுவும் பண்ணல. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்படி இருந்தும் நீங்க இப்படி பண்ணல. நீங்க எப்படி அந்த மாதிரி பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு அப்பவே தெரியும் நீங்க கண்டிப்பா வர மாட்டீங்கன்னு. ஆனா எப்ப நீங்க தான் என் அம்மான்னு தெரிய வந்துச்சோ அப்ப என் உலகம் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு நினைச்சு, ஒரு டேட், ஒரு மாம், ஒரு அக்கா, என் மொத்த ஃபேமிலியும் கம்ப்ளீட் நினைச்சு நீங்க என் கண்ணீரை தொடச்சிங்க, கட்டி பிடிச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சிட்டேன். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இந்த 20 வருஷம் தினமும் உன்னை பத்தி நினைச்சிட்டு சொன்னீங்கல்ல, நீங்க தானே சொன்னீங்க. அப்ப எனக்கு தோணுச்சு நான் ரொம்பவே கேட்டவ. என் அம்மா என் மேல இவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க, ஆனா நான் அவங்கள வெறுத்திருக்கேன்னு நினைச்சேன். நீங்க அந்த ஜெயில இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஆனா அந்த ரியாலிட்டியை கூட நீங்க ஒரு மோசமான ரியாலிட்டியா மாத்திட்டீங்க. நீங்க என்கிட்ட நான் தான் உன் அம்மாங்கிற விஷயத்த சொன்னீங்க. அதே மாதிரி என்ன வெறுத்த விஷயத்த ஏன் சொல்லாம விட்டுட்டீங்க? நீங்க நேசிக்கிறதெல்லாம் இந்த பிராச்சி மட்டும்தான். இந்த உலகத்திலே worst mother யாருன்னா நீங்க மட்டும்தான். You are the worst mother. வந்துட்டு முன்ன பின்ன யோசிக்காம ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா போய் சொல்லல, உண்மையதான் சொல்றாங்க. ஒரு நாள் கூட உன்னை அவங்க நினைக்காம இருந்ததே இல்ல. உண்மையில அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. சாமி கிட்ட எனக்கு முன்னாடி உனக்காக தான் வேண்டிப்பாங்க. நம்ம பர்த்டே அன்னைக்கு எனக்கு பாயாசம் செய்வாங்க, உனக்கு கப் கேக் செய்வாங்க. உனக்காக வாங்கின ஒவ்வொரு கிஃப்டையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு மேல பாசம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பிராச்சி மேல பாசம் வச்சிருக்கீங்க, ரியாவை வெறுக்கிறீங்கன்னு சொல்றியே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க 2 பேரும் ஒரே லைன்ஸ் தான் சொல்றீங்க. சேம் ஃபேக் எமோஷன்ஸ், ஒரே மாதிரி கண்ணீர். ப்ளீஸ் என்கிட்ட இதெல்லாம் வேண்டாம், ஓகே? நான் சொல்றதுதான் உண்மை. அதுல எந்த பொய்யும் இல்ல. உண்மையான எமோஷன் தான் இது. இந்த ஃபீலிங்க உணர்ந்தா மட்டும்தான் உனக்கு புரியும். உண்மை உன் கண்ணுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, தயவு செஞ்சு அதை ஃபீல் பண்ண கொஞ்சம் முயற்சி பண்ணு. அங்க பாரு, ஒரு தடவை அவங்கள பாரு. இவங்கள பார்த்தா வேர்ஸ்ட் மதரா தெரியுதா? உலகத்திலே இவங்க தான் சிறந்த அம்மா, இவங்க தான் பெஸ்ட் மதர் இந்த வேர்ல்ட். உனக்கு மட்டும்தான், உனக்கு நல்ல அம்மா தான். ஆனா எனக்கு, நான் உங்களுக்கு தெரியாம பிறந்துட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமாரியா? அம்மா எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை இன்னைக்கு சொல்றேன். அதை என்னைக்கு மறந்துடாத. அம்மா சொல்லிருக்காங்க, தாயும் தண்ணியும் பழிக்க கூடாது. அப்படி பழிச்சா நம்மளால வாழ முடியாது.
உனக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். பசங்க எவ்வளவு கெட்டவங்கள வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு தாய் என்னைக்கு கெட்டவளா இருக்க மாட்டா. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. என்ன ஒரு அம்மா அம்மாதான். 20 வருஷமா அம்மாவை பாக்கணும்னு நீ கனவு கண்டல, அந்த கனவு நிறைவேறி இருக்கும். கொஞ்ச நேரத்துல நிறைவேறி இருக்கும். அம்மா உன்னை அணைச்சுக்கிறதுக்காக உன் முன்னாடி வந்தாங்க. நீ என்ன பண்ண? கண்ணை மூடிக்கிட்ட. கண்ணை மூடிக்கிட்டா கடந்த காலம் மட்டும்தான் தெரியும் ரியா, எதிர்காலம் தெரியாது. உனக்கு கடந்து போன 20 வருஷம் தான் தெரியுமே தவிர நடக்க போறது தெரியாது. அடுத்து என்ன நடந்திருக்கும்? நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம். அம்மா கூட உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. அதெல்லாம் என்னைக்குமே நடக்காது. ஏன்னா உன் மனசுலயும் மூளையிலயும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. மனசு முழுக்க வெறுப்பை வச்சிருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே அன்பு கிடைக்காது. அதுக்கு தகுதி அவங்களுக்கு இல்ல. உனக்கு உண்மையான அம்மாவோட அன்பு மட்டும் இல்ல, ஒரு வளர்ப்பு அம்மாவோட அன்பும் கிடைக்காது. நீ அவ்வளவு மோசமானவ. நீ ரொம்ப அன்லக்கி. உன்னால யாரையும் அம்மான்னு கூப்பிட முடியாது. உன்னை யாரும் தன் பொண்ணை ஏத்துக்க மாட்டாங்க. அது என்னைக்கு நடக்காது. Get lost. Just get lost. என் வீட்டை விட்டு வெளியே போ. இதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. அவ சொன்ன எல்லாத்தையுமே நீ மறந்துரு. ஆனா நீ இப்ப சொன்ன இல்லையா, அதை எப்பவும் நீ மறந்துடாத. அதை உறுதியா பிடிச்சுக்கோ. உனக்கு அக்கா அம்மா இருக்காங்கறத மறந்துரு. நீ எந்த தப்பும் பண்ணல. நீ பண்ணதெல்லாம் சரிதான். இவங்க கிட்ட இப்படித்தான் நடந்துக்கணும். நீ அத்தை வேண்டாம், ப்ளீஸ் இப்ப வேண்டாம். நாட் ரியா. ரியா, அவ உங்களை அடியோட வெறுக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளே நீங்க அவளோட அம்மா இல்லன்னு சொல்லிட்டா. நீங்க இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும்னு அவ சொல்லிட்டாமா. நான் அவளோட அம்மா, ஏன் அவளோட அக்கா? அவன் அவன் மேல அன்பு வச்சிருக்கான்னு அன்பு வச்சிருந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி கனவு சாத்தி இருக்க மாட்டான். அவன் கோவத்துல ஏதாவது பண்ணிருப்பான். வெறுப்பு இருக்கிற இடத்துலதான் கோவம் இருக்கும். அவ உங்களை அடியோட வெறுக்கிறாமா. அவ மனசுலயும் சரி, இந்த வீட்லயும் சரி, எல்லா கதவையும் மூடிட்டாமா. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடலாமா. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. சாரி. அழாதீங்கம்மா. இப்பதானே உறவு ஆரம்பிச்சது, அதுக்குள்ள எப்படி முடியும்? இப்படி முடியக்கூடாது பிராச்சு. பிரக்யா கிட்ட இருந்து எந்த போனும் வரல. அதுவும் இல்லாம அவ இன்னும் வரவும் இல்ல. சரி, நான் அவளுக்கு போன் பண்ணி பாக்குறேன். பேட்டரியும் டெட்ல இருக்கு. என்னால இந்த தலைவலியை தாங்க முடியல. பயங்கரமா வலிக்குது. முடியல. ஏதோ பெருசா தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. இல்ல நடக்க போதான்னு தெரியல. ஐ நீட் சம் ஃப்ரெஷ் ஏர். பிராச்சிக்காக தான் இப்ப இந்த வீட்டை விட்டு நீ போற. அதனால மொத்தமா இந்த வீட்டை தலை மூழ்கிடு. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ், ப்ராப்பர்ட்டி, வீட்டோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீ விட்டுடணும். நீங்க என்ன நினைச்சீங்க? நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து பணம் கேட்பேனா? பிசினஸ், ப்ராப்பர்ட்டி, பணம், காசு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. நீங்களே வச்சுக்கோங்க. இப்படிலாம் மிரட்டி என்ன நிப்பாட்டவே முடியாது. இன்ஃபேக்ட் எந்த விஷயம் என்ன பிராச்சிக்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்குதோ அந்த விஷயம் எனக்கு தேவையே இல்ல. காதலால வயிறு ரொம்ப ரன்பீர். 4 நாள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டினா அப்புறம் உன் மூளை ரொம்ப வேலை செய்யும். அதை நான் பாத்துக்கிறேன். ஐ வில் மேனேஜ். நான் ஒன்னும் குழந்தை. நீ என்ன பண்ணுவ? 9 to 5 வேலைக்கு போவியா? நீ அதுல எவ்வளவு சம்பாதிப்ப? நாங்க உனக்கு கொடுக்கற பாக்கெட் மணியை விட நீ ரொம்ப கம்மியா தான் சம்பாதிப்ப. நீ என்ன சாப்பிடுவ? அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன கொடுப்ப? நீ கனவு கண்டுகிட்டே வெளியில போற இல்லையா? வெளியில போனதுக்கு அப்புறம் உனக்கு வறுமை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ ரன்பீர், என்னைக்கு வறுமை நம்ம வீட்டு கதவை தட்டுதோ அன்னைக்கு காதல் கீதெல்லாம் ஜன்னல் வழியா பறந்து போயிடும். காதல் எனக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்துருக்கு.
அதே மாதிரி எனக்கு இன்னும் நிறைய கத்து கொடுக்கும். கிடைக்கிற காசுல வாழ கத்து கொடுக்கும், கிடைக்கிற இடத்துல வாழ கத்து கொடுக்கும், கிடைக்கிறத சாப்பிட கத்து கொடுக்கும், எல்லாத்தையும் கத்து கொடுக்கும். நானும் சந்தோஷமா வாழ்வேன். ஆனா பிராச்சி இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது. பிராச்சி என்னைக்கு என் கூட இல்லையோ அன்னைக்கு நான் செத்துருவேன். இங்க பாருங்க மம்மி, சின்ன சின்ன விஷயங்கள்ல மனுஷங்க சந்தோஷம் அடைய கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப காதல் ஜன்னல் வழியா வெளியே போகாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவ முக்கியமா போயிட்டாளா? எல்லாரை விட முக்கியமாயிட்டா. எங்களை விட முக்கியமா? அவளுக்காக எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ போறியா? வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணு ரன்பீர். ஏன்னா இதுக்கப்புறம் உன்னோட ரூம் கதவு மட்டும் இல்ல, இந்த வீட்டோட கதவும் நிரந்தரமா உனக்காக மூடியேதான் இருக்கும். நீ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அம்மா நீங்க எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா நானா கண்டிப்பா திரும்ப வரவே மாட்டேன். பிராச்சிக்காக நீ எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறியா? பிராச்சிக்காக உங்க எல்லாரையும் விட்டுட்டு போலாமா? உங்க பிடிவாதத்தால தான் நான் இங்க இருந்து போறேன். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அது ஏன் தெரிய மாட்டேங்குது? பிராச்சியோட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா நீங்க அந்த சந்தோஷத்தை அடைய விடாம தடுக்கிறீங்க. அதனாலதான் நான் வீட்டை விட்டு போறேன். அப்படி போனாதான் நான் பிராச்சியை அடைஞ்சு என்னால சந்தோஷமா வாழ முடியும். இதை தவிர வேற எந்த ரீசனும் இல்ல. எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி நிலைமையில என்ன உங்களால பார்க்க முடியாதுன்னு தெரியும் மம்மி. நீங்க கண்டிப்பா பிராச்சியை ஏத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மம்மி. Thank you so much மம்மி. செத்தாலும் சாவேனே தவிர பிராச்சியை நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். நான் அம்மா இல்லாம தான் வளர்ந்த, நான் அம்மா இல்லாம தான் கடைசி வரைக்கும் போறேன். எனக்கு அம்மா நீ யாரும் இல்ல, எனக்கு அம்மா நீ யாரும் இல்ல, யாரும் இல்ல, எனக்கு அம்மாவே இல்ல. நான் இல்லையா? ரியா, எந்த காலத்திலயும் உன்னோட உண்மையான அம்மாவா என்னால இருக்க முடியாது. ஒருவேளை உன் அம்மா இருந்திருந்தா உன்கிட்ட எந்த அளவுக்கு பாசம் காட்டியிருப்பாங்களோ அதே பாசத்தை தான் உன் மேல நான் காட்டினேன். இத்தனை வருஷத்துல நான் ஒரு எம்ப்ளாயின்னு எனக்கு ஒரு உணர்வு வந்ததே இல்ல. நான் பணத்துக்காக வேலை பார்க்கல. என் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒரு அழகான சின்ன பொண்ணு தாய் பாசத்துக்காக ஏங்குறாளே, அந்த பாசத்தை என்னால கொடுக்க முடியுமான்னு பார்த்தேன். நான் உன் மேல பாசத்தை காட்டினேன். நான் உனக்கு ஒரு யசோதா மாதிரி. கண்ணை யசோதா வயித்துல பொறுக்கலனாலும் அவனை அவங்களோட உயிரை அவங்க வளர்த்தாங்க, அவனுக்கு அன்பு கொடுத்தாங்க, அவனோட அம்மாவா ஆனாங்க. எனக்கும் இதே ரோல் தான் ரியா. இங்க பாரு ஸ்வீட் ஹார்ட், நான் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு காட்டினோ அதே அளவுக்கு நீயும் என்கிட்ட காட்டியிருக்க ரியா. அந்த அன்பை நீ நம்புறல்ல? அந்த அன்பை நீ நம்பு, எல்லாம் சரியாயிடும். எனக்கு எல்லாம் சரியாகுமான்னு கண்டிப்பா தெரியாது. ஆனா இப்ப எனக்கு ஒரு ஹக் தேவை. ஓ மை பேபி. என்னாச்சு? ரியாவை லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல? என்னாச்சு பிரக்யா, இந்த அளவுக்கு நீ டென்ஷனா இருக்க? என்னாச்சு? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா டென்ஷன் எல்லாம் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்காங்க, அதான். நல்லா இருக்கு. ரியா கண்டிப்பா திரும்ப ஏதாவது பண்ணிருப்பா. என்ன சொல்ல வரேன்னா, நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா சரிதாண்டி ரொம்ப நேரமா திட்டிட்டு இருக்காங்க. நகல்ல எண்ணெய் ஊத்தல, அதனாலதான் விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு. விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா என்ன, திரும்பவும் எண்ணெய் ஊத்தி ஏத்தலாம்ல. அம்மா டயர்டா இருக்காங்க, நான் போய் ரூம்ல விட்டுட்டு வரேன். நான் போய் பாக்குறேன். ஒரு நிமிஷம், அவ போயிட்டா, அவளை போக விடு. அம்மா கதவை சாத்திட்டாங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். வேண்டாம் பிராச்சி, அவ தனியா இருக்கட்டும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது தீர்வு சொல்லலாம் இல்லையா? அது வந்து கண்டிப்பா ரன்பீரோட போனா தான் இருக்கும். அதுவும் இல்லாம அவன் நிறைய தடவை போன் பண்ணிட்டான். நிறைய தடவை போன் பண்ணானா? லேண்ட்லைன்ல போன் வந்துச்சு, நான் கூட அவங்க கிட்ட பேசினேன். நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். ரியா, ரியா. ஹலோ ஹலோ ஹலோ. என்னாச்சு? போன் கட் ஆயிருச்சு. ஏய் ரியா, ஏய் ஆலியா, என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. அவ எங்க போறா? என்னன்னு தெரியல, அவ டிஸ்டர்ப்டா இருக்கா. ரியா, ரியா? டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் ஒய்ஃபுக்கு என்னன்னு பாருங்க டாக்டர். Bring it fast. டாக்டர் டாக்டர், நான் உங்க கூட உள்ள வரலாமா? நீங்க உள்ள வர முடியாது. டாட், மம்மி என்னோட கையை பிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு விடுறதுக்கு விருப்பமே இல்ல. ரன்பீர் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அவளை ப்ளீஸ் போக விடு. சீக்கிரமா அவங்கள உள்ள கூட்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. பாட்டி கவலைப்படாதப்பா. I'm so sorry டாட்.
இதெல்லாம் என்னாலதான். I'm really sorry dad. பல்லவிக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா நான் இன்னைக்கு வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாம இருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் முழு காரணமும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா இங்க பாருப்பா, உங்க அம்மா மனசளவுல ரொம்ப மென்மையானவ. நீ அழுதாவ தாங்க மாட்டா, புரியுதாப்பா? உனக்காக தான் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்றத அவளால தாங்கிக்க முடியலப்பா. அவ நிலைமை என்னாச்சுன்னு பாத்தியா? அம்மா வேண்டாம் வேண்டாம், அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கான். நீங்க இன்னும் அவனை நோகடிக்காதீங்க. உன் முகத்துல ஸ்மைல் இருக்கே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாள் ஃபுல்லா உன் முகத்துல சந்தோஷம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன்னு வையே, கண்டிப்பா போன் வரவே வராது. நான் உங்க அப்பாவை பத்தியும் உன் தங்கச்சி பத்தியும் எந்த குறையும் நான் சொல்ல வரல. ஆனா அவங்கள பத்தி நல்லது சொல்ல எதுவுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் மெஹரா எப்பவுமே நல்லவர் தான். ஆனா ரியா விஷயம் வரும்போது அவருக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவரோட கண்ணுக்கு ரியா மட்டும் தான் தெரியவா. எல்லா அம்மா அப்பாவும் அப்படிதான். அவங்க புள்ளைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது அவங்க கண்ணுக்கு எதுவும் தெரியாது. நீ அக்காவும் இல்ல, இவங்க என்னுடைய அம்மாவும் இல்ல. நீ அக்காவும் இல்ல, இவங்க என்னுடைய அம்மாவும் இல்ல. நீ எப்படி சொல்லலாம்? நான் உன் அம்மா இல்லையா? உனக்கு பிடிக்கலனாலும் நான் தான் உனக்கு அம்மா. நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன். கதவு திறந்துதான் இருக்கு. உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பிராச்சிக்காக முதல்ல பொம்மை வாங்கும் போது உனக்கு ஒண்ணு வாங்கினேன். அது இதுதான். உன்னை சந்திக்கும் போது கொடுக்கலன்னு வச்சிருந்தேன். பிராச்சி முதல்ல அவளையும் என்னையும் சேர்த்து வரையும் போது நான் உனக்காக கிரையான்ஸ் வாங்கி வச்சு, ஒருவேளை நீயும் டிராயிங்ஸ் வரைஞ்சிருப்ப. ஆனா அதுல உன்னோட அம்மா இருந்திருக்க மாட்டேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் உனக்கும் பிராச்சிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நானே என் கையால தைச்சது. ஆனா நீ எப்படி சொன்ன நான் உன்னோட அம்மாவே இல்லன்னு? நான் உன்னோட அம்மா தான். நான் உன்கிட்ட எவ்வளவு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே சொல்ல முடியல. அதெல்லாம் உனக்காக நான் லெட்டர் போட்டு, ஆனா தப்பான அட்ரஸ்ன்றதுனால எனக்கு திரும்ப வந்துருச்சு. உன்னை நான் பிரிஞ்சு வந்ததை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு தெரியுமா உனக்கு? எப்படி இந்த லெட்டர் வந்து உன்கிட்ட சேரலையோ அதே மாதிரி என் அன்பும் உன்கிட்ட வந்து சேரல. நீ எந்த அட்ரஸ்ல இருக்கன்றது தெரியாததுனால லெட்டர் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. இன்னைக்கு நானும் அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன். அவளை தனியா விட்டுருங்க. அவ அழட்டும். அப்பதான் அவளுடைய மனசு ஆறுதல் அடையும். வாங்க. நல்ல வேளை நீ எங்க கூட இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா 20 வருஷத்துல தினம் அம்மா இவன் என் வயித்துல பிறந்துட்டாளேன்னு அம்மா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் வீட்டை விட்டு போகும்போது அம்மா என்ன தேர்ந்தெடுத்தாங்க ஒண்ணு இல்ல. நீ ரொம்ப அன்லக்கி. யாரையும் நீ உன் அம்மான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி யாரும் உன்னை பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அது என்னைக்கும் நடக்காது. இவன் என் வயித்துல இருப்பாங்க. அதனாலதான் வீட்டை விட்டு போகும்போது அம்மா என்ன இல்லாங்க. நீ ரொம்ப அன்லக்கி. யாரையும் சொல்ல முடியாது. யாரும் உன்னை யாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்னைக்கும் நடக்காது. ரியா ரியா ஸ்டாப்.
ஆர் யூ ஓகே? ஏ ரியா, உனக்கு எதுவும் இல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகல. யூ ஃபைன். கால் மீரா. டாக்ஸி. பொறுமையா, உனக்கு ஒண்ணும் இல்ல. ரியா பிரக்யாவை நினைச்சுதான் அப்செட்டா இருக்கா. அவங்க எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அதை நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க. எப்ப வந்தாங்க? நீங்க தலைவலியா படுத்துட்டு இருந்தீங்களா அப்பா? நீங்க ரூம்ல இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் தான் சொல்லல. ராஜி வந்து ரியாவை எவ்வளவு அவமானப்படுத்தினான்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க மட்டும் ஒருவேளை அங்க இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு கேள்வி என்ன கேட்க மாட்டீங்க. ஐ கான்ட் பிலீவ் இட். பிரக்யாவும் பிராச்சியும் ரியாவை அவமானப்படுத்த மாட்டாங்க. அப்படியா? அப்ப பிராச்சி ரியா கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நல்லவேளை அம்மா என்ன செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா ரியா ரொம்ப கெட்ட பொண்ணு, அதனாலதான் கடவுள் இந்த மாதிரி பொண்ணுக்கு அம்மா குடுக்கலன்னு சொன்னா. அவ தலையெழுத்தே அப்படிதான். She doesn't deserve her mother. இவ்வளவு அவமானத்தை ரியாவால எப்படி தாங்கிக்க முடியும்னு சொல்லுங்கண்ணா. நான் சொல்றேன்ல, பிராச்சி அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா. நான் இன்னும் என்னோட பேச்ச முடிக்கலன்னா அப்புறம் சொன்னா ரியா ஒரு சாபம்னு. இது எல்லாத்தையுமே ரியா கிட்ட அவ எதுக்கு சொன்னானா? ரியா ஜெயில விட்டு வெளியில வந்தது அவங்க 2 பேராலையும் தாங்கிக்கவே முடியல. தலைவலின்னு படுத்துட்டு இருந்தீங்க, அதனால உங்ககிட்ட எதுவும் சொல்லல. ஆனா இப்போ நீங்க கேக்குறதுனால இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பிரக்யா போலீஸ் ஸ்டேஷன் வந்தா ரியாவை லாக்அப்ல இருந்து எடுக்கிறதுக்காக இல்ல, அவளை பாக்குறதுக்காக வந்தா. ரியா ஜெயில என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்க வந்தா. அவ கஷ்டப்படுறத பாக்க வந்தா. அழுதுட்டு இருக்கும் போது ரியா எப்படி இருக்காங்கறத பாக்குறதுக்காக வந்தா. பிரக்யா ரியாவை விடுவிக்க வந்திருப்பா. அண்ணா ப்ளீஸ், அவ லாக்அப்ல இருந்து விடுவிக்க வந்திருந்தா நிறைய டைம் இருந்ததுன்னா அவ பிராச்சி கூட வந்திருக்கலாம் இல்லையா? யார் எஃப்ஐஆர் எழுதுறாங்களோ அவங்க வந்து கேஸ வாபஸ் வாங்கினாதான் விடுவிக்க முடியும்னு சின்ன குழந்தைகள் கூட தெரியும். அவ ஏன் பிராச்சியை கூட்டிட்டு வரல? வீட்டுக்கு போற மாதிரி எதுக்காக நடிச்சா? ஏன்னா அப்பதான் டைம் வேஸ்ட் ஆகும். ரியாவும் லாக்அப்ல இருப்பான்னு. ரியாவும் நிறைய தப்பு பண்ணிருக்கா, அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அப்போ பிராச்சி அக்காங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. ஆனா பிராச்சிக்கு நல்லாவே தெரியும்ல ரியா தன்னோட தங்கச்சின்னு. இருந்தாலும் அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கவே இல்ல. ஏன்னா ரியா ஜெயில விட்டு வெளியில வர்றது அவங்க 2 பேருக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம முன்னாடி அம்மாவும் பொண்ணும் நல்லா நடிச்சாங்க, ஆனா பின்னாடி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா இத சொல்றதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரியாவோட இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் நீங்க தான். பிரக்யாவும் பிராச்சியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உங்களையும் ரியாவையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக இல்ல. ஒருவேளை அவ திரும்பவும் உங்களை சொந்தமாக்கிக்க நினைச்சிருந்தானா மிஸ்டர் மெஹ்ரான் உங்களை கூப்பிட்டுருக்கவே மாட்டா. 2 பேருக்குமே ஒரே குறிக்கோள் தான். எப்ப பிராச்சி கூட ரியா சண்டை போட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சோ, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் அதே தான் திரும்ப பண்ணிருக்கா. ஒரே அம்ப வச்சு உங்க 2 பேரையும் அவ காயப்படுத்த நினைச்சிருக்கா. அதனாலதான் ரியாவை மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா ரியா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிப்பா. அவ இல்லாம நீங்க Just shut up, all right? Just shut up, ஆலியா. நான் எந்த அளவுக்கு ரியா மேல அன்பு வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு பிரக்யாவும் வச்சிருக்கா. பிரக்யாவை நீங்க விடுங்கண்ணா. நீங்க ரியா மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அவ வாழ்க்கையில தாய் பாசமே இல்லாம போயிடுச்சுன்னா, ஆனா அப்பா பாசம் கண்டிப்பா இருக்கணும். அந்த பாசத்தை நீங்க நிரூபிக்கிறதுக்காக நீங்க அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தாகணும். இல்லன்னா பிராச்சியும் பிரக்யா வந்து அவங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட்னா நீங்க அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லுங்கண்ணா. நான் ரியாவோட ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் என்னன்னு சொல்ல மாட்டேன். நான் ரியா மேல உயிரை வச்சிருக்கேன், all right? அத ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த அவசியம் எனக்கு இல்ல. ரியா மேல உண்மையிலேயே நீங்க உயிரையே வச்சிருக்கீங்கன்னா பிரக்யா கொடுக்க முடியாததை நீங்க அவளுக்கு கொடுங்க. அவளுக்கு ஒரு அம்மாவை நீங்க கூட்டிட்டு வாங்க. அப்பதான் அவளுக்கு தாய் பாசம் கிடைக்கும். அவ வந்து அவளை மகளிர்னு கூப்பிடணும். அப்பதான் அவளோட தலையிடத்துல அம்மா பாசமே இல்லங்கறத அவ மறந்துடுவா. புரியுதானா? இங்க பாருங்கண்ணா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு அடி முன்னேறத வரைக்கும் பிரக்யா உங்களை இழுத்துக்கிட்டே இருப்பா. எந்த அளவுக்குன்னா ரியா உங்களை விட்டு பிரிஞ்சு போற வரைக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில பிரக்யாவோட இடத்துல இன்னொருத்திய கொண்டு வரணும். அப்பதான் ரியா அவளை அம்மானு கூப்பிடுவா. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கே நல்லா தெரியும் பிரக்யா என் மனைவி எப்பவும் தான் எனக்கு மனைவியா இருப்பா. நான் அவளை காதலிக்கிறேன். அப்போ என்ன? இங்க பாரு ஸ்வீட்டார்ட், அந்த மாதிரில ஒண்ணு இல்ல. இல்ல டாட், எனக்கு பாக்கும்போது அப்படிதான் தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க ஒய்ஃப் பிரக்யா மாதிரி நீங்களும் அந்த பிராச்சி மேலதான் பாசம் வச்சிருக்கீங்கப்பா. அப்படிதானே? இங்க பாரு, நான் உன் மேல உயிரி வச்சிருக்கேன். பிரக்யா பத்தி அப்படிலாம் நீ பேசாதம்மா. அவ உன்னோட அம்மா. டாட், அவங்க அம்மா இல்ல, அவங்க வெறும் பிராச்சியோட அம்மா மட்டும்தான். என்னுடைய தலையெழுத்துல பிறக்க உரிமை இருந்திருக்கு, ஆனா யாருக்கூடயும் வாழ உரிமை இல்ல.
சோ ப்ளீஸ் நீங்க என்னை அவங்களையும் ஒண்ணா வச்சு பேசாதீங்க, ஓகேவா? ப்ளீஸ் ரியா, உனக்கு புரிய அப்பா மாட்டேங்குது. சொல்றத கேளுங்க. பிராச்சி கூட வந்து இதான் என்கிட்ட சொன்னா, யாருடைய பொண்ணா இருக்கவும் எனக்கு தகுதி இல்லையா, அதே மாதிரி எனக்கு யாரும் அம்மாவா இருக்க மாட்டாங்களாம். நான் மோசமானவளா, அதான் கடவுள் கூட என் அம்மா இடத்துக்கு யாரையும் வர விடலையும். என் பெத்த அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இதுல ஏன் தப்பா என்ன இருக்கு டாட்? அந்த பிராச்சி கூட பிறந்தது நான் பண்ண தப்பா சொல்லுங்க டாட். இல்லன்னா எது தப்பு? அதாவது பிரக்யா என்ன விட்டுட்டு அந்த பிராச்சி கூட்டிட்டு இங்க இருந்து போனாங்களே, இல்ல அதுவா? இதுல ஏன் தப்பு என்ன? என் மேல எந்த தப்பு இல்லாதப்ப எனக்கு ஏன் தண்டனை கிடைக்குது டாட்? ஜஸ்ட் டெல் மீ, நான் என் தண்டனை நான் என்ன கேட்டாலும் உங்களால நிஜமா கொடுக்க முடியுமா டாட்? இங்க பாரு, நீ என் உயிரை கேட்டா கூட நான் உனக்கு கொடுத்துருவோம். ஆல்ரைட், உனக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லு. அப்ப மீரா ஆண்டி அம்மாவா எனக்கு கொடுங்க. நீ இப்ப என்ன பேசுற ரியா? வாட் யூ சேயிங்? மீராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எப்படி நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? மீரா கேட்டா அவ என்ன நினைப்பா சொல்லு. மீரா என்ன யார் வேணாலும் இருக்கட்டும், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். புரியுதா? அப்ப இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு என் மேல அன்பு இல்ல தானே? நீ எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு தெரியும். நான் உன் மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கேன்னு தெரியும். மீராவை கல்யாணம் பண்ணிதான் இதெல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இட்ஸ் வெரி கிளியர் டு மீ, நீங்க மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. ரியா, நோ டாட் ப்ளீஸ். இட்ஸ் அப்சல்யூட்லி கிளியர். நீங்க கரெக்ட்டா நான் நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு உடைஞ்சிரும் போல இருக்கு. யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ நீங்க அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டீங்களா டாட்? ஆமா, உனக்கு இன்னைக்கு என்ன இல்ல டாட், நான் சொல்றதுல தப்பே இல்ல டாட். நீங்க தான் எனக்கு எல்லாமாவும் இருந்தீங்க. நான் என்னுடைய அம்மாவை of course மிஸ் பண்ணேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு மாமா இருந்து எனக்கு பாசத்தை கொடுக்க நீங்க மறக்கல டாட். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு வேலை என்ன விட அந்த பிராச்சியும் அவ அம்மாவும் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அப்ப எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நீங்க மீராட்டி நிச்சயம் கல்யாணம் படிக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உங்க வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுமே டாட். ரியா, உங்க அந்த மாதிரி எல்லாம் டாட் ப்ளீஸ், நோ எக்ஸ்பிளனேஷன். ஒருவேளை அந்த பிராச்சியும் இல்ல அவ அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்க ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா என்னுடைய ஃபேமிலி மொத்தமா பிரிஞ்சு போயிருக்குமே. புரியலையா உங்களுக்கு? ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு என் மேல பாசம் இல்ல. அப்புறம் எப்படி அவங்க குடும்பத்துல என்ன சேர்த்துப்பாங்கன்னு சொல்லுங்க. This is not true, Riya. It's true that they don't like me. அவங்க என்ன ரொம்பவே வெறுக்கறாங்க டாட். not true. அவங்க என்ன வெறுக்கறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உன் மேல இல்ல உயிரை டாட், என்ன வச்சிருக்காங்க. வெறுக்கறாங்க. அந்த ரியா என்னைக்கும் உன்னை வெறுக்க மாட்டா. ஆல்ரைட், ஷீ நீதான் அவளோட பொண்ணுங்கறத நினைச்சு அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு என் மேல அன்பு இல்ல டாட். அவங்க என்ன வெறுக்கறாங்க, ரொம்ப வெறுக்கறாங்க. அவ ஏன் வெறுக்க போறா? நீ அவளோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா அது உனக்கு தெரியாதா? அவங்க சந்தோஷமால இல்ல டாட். அவங்களுக்கு என்ன பிடிக்கல டாட். என்ன பார்த்தாலே கோவப்படுறாங்க. சரி டாட், நீங்க சொல்ற மாதிரி அவங்க என் மேல அன்பு வச்சிருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்படி அன்பு இருந்தா என் கேள்விக்கு ப்ளீஸ் பதில் சொல்றீங்களா? என் மேல பாசம் வச்சிருக்கிற அம்மா எதுக்காக என்னை விட்டு போனாங்க? ஏன் அவங்க என் கூட இல்ல? எந்த காரணத்துக்காக அவங்களை என்ன விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லுங்க டாட். டாட் இங்க பாருங்க, பிராச்சி அப்புறம் பிராச்சியோட அம்மா என்ன வெறுக்கறாங்க. they hate me. இல்ல ரியா, நீ ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவங்க மேல கோமா இருக்காங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா கோமா இருப்பாங்க. ஏன்னா நான் பிராச்சி கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் இல்லையா? ஆனா பிராச்சி அக்காங்கிற விஷயம் எனக்கு அப்பெல்லாம் தெரியாது டாட். ரியா, இங்க பாருமா, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. நீ எந்த தப்பும் பண்ணல. ரெண்டு குழந்தைங்க ஒன்னா இருக்கும்போது அம்மா அப்பாவோட அட்டென்ஷன் தனக்கு தான் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றதெல்லாம் சகஜம்தாம்மா. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. ஆலியா ப்ளீஸ், நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி இல்ல. ப்ளீஸ், உங்களுக்கு கூட தெரியுமா, நான் பிராச்சியோட அம்மா கிட்ட போனேன். அவளுக்கு பண்ண துரோகத்துக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மனசார மன்னிப்பு கேட்டேன். அவங்களும் என்ன மன்னிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு என் அம்மா கிடைக்கல. அப்போ நான் தான் தப்பானவள் ஆயிட்டேன். அப்புறம் அந்த பிராச்சி என்கிட்ட வந்து என்ன சொன்ன தெரியுமா? என் முகத்தை பார்த்து என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? அதாவது யாருமே என்ன மகளை ஏத்துக்கவே மாட்டாங்க. சொல்லக்கூடாதா? ஏதோ கோவத்துல அந்த மாதிரி சொல்லி இருக்கா. அவ கோவத்துல சொன்னதாவே இருக்கட்டுமே, அவ மனசுல இருக்கிறத இப்ப வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் டாட், பிராச்சி என்ன பார்த்து என்னால சொன்னாலும் எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுத்தே ஆகணும். அண்ட் ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஒண்ணு என் பிடிவாதம் இல்ல. ஏன்னா இது ரியா சம்பந்தப்பட்டது. நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஏதாவது விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. நான் அதை இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பிராச்சி கிட்ட அவ அம்மா இருக்காங்கன்னா எனக்கும் இப்போ ஒரு அம்மா வேணும் டாட். அப்புறம் அந்த அம்மாவை நீங்க கூட்டிட்டு வரணும். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ரியா? ரியா உன்னோட அம்மா பிரக்யா உன் மேல உயிரை வச்சிருக்கா. நான் சொல்லல அவங்களுக்கு என் மேல அன்பு இல்ல. என்னைக்கு அவங்க என் மேல அன்பு வச்சது இல்ல டாடி. எனக்கு இப்பவே ஒரு அம்மா வேணும். அதுக்கு எனக்கு உரிமையும் இருக்கு. அதனால இப்ப எனக்கு என் உரிமை வேணும். இங்க பாரு ரியா, நீ பிடிவாதம் பிடிக்கிற. உன்னோட இந்த பிடிவாதத்துக்காக நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல. அப்ப இதான் உங்க பதில்னா டாட், அப்ப ஏன் பதிலையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க மட்டும் மீரா ஆண்டி எனக்கு அம்மாவை ஆக்கலன்னு வைங்க, அப்ப நான் நிச்சயம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எந்த வீட்டுல முழுக்க முழுக்க அன்பை பத்தி பேசி அங்க அன்பு இல்லையோ
அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நான் எங்க போவேன்னு தெரியாது, எப்படி வாழ்வேன்னு தெரியாது. நல்லா இருக்கும்ல, நீங்க மட்டும் எனக்கு தாய் பாசத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. மீராண்டி கல்யாணம் பண்ணிக்கலன்னு வைங்க, அப்புறம்னா அம்மாவே இல்லாம வாழ பழகிக்கணும் இல்லையா? யூ டோன்ட் வரி டாட். நான் எனக்குன்னு ஒரு இடத்தை தேடிப்பேன், அங்கே இருப்பேன். அப்படியே அந்த இடம் கிடைக்கலன்னா ரோட்ல தங்குவேன். ஒருவேளை அப்படி ரோட்ல இருக்கும்போது திடீர்னு வந்து கார் ஏதாவது என்ன ஏத்திருச்சுன்னு வைங்க, அப்படியே ஏத்தலனாலும் நானே கார்ல போய் விழுந்துருவேன். பாய மூடு மூடு, பேசாத, அமைதியா இரு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும் ஓங்கி ஒரு அற விடுவேன். Hey, look at me. Hey, stop it. All right? நீ என்ன ஆசைப்படுறியோ அத கண்டிப்பா நான் செய்வேன். I will do it. I will do it. உனக்கு என்ன வேணுமோ? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆனா ரியாக்காக நீங்க மீராவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும். நான் மீரா கிட்ட போய் பேசுறேன். ஒருவேளை அவங்க சரின்னு எனக்கு சொல்லிட்டாங்க. பயங்கரமா தலைவலிக்குது, நான் போய் மாத்திரை சாப்பிட போறேன். Shit. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் சொல்ல வாங்க. சொல்லுங்க. நான் உன்கிட்ட என்னோட வைஃப பத்தி சொல்லியிருக்கேன்ல. பிரக்யா, அவங்க மேல தானே உயிரையே வச்சிருக்கீங்க. பிரக்யா எனக்கு கிடைச்சிட்டா. ஐ நோ மிஸ்டர் மெஹ்ரா, பிராச்சியோட அம்மா தானே உங்களோட வைஃப். பிரக்யா, நான் ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள நான் அனுராதான்னு நினைச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். பிரக்யாவும் பிராச்சியும் இங்க வந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாத்தையும் கேட்டேன். பிராச்சியும் ரியாவும் சண்டை போட்டதை பார்த்தேன். ஐ மீன், பிராச்சி ரியாவை ரொம்பவே திட்டா. அது எனக்கும் தெரியும். மிஸ்டர் மெஹ்ரா, உங்களோட குடும்பத்துல ஒருத்தரா என்ன நினைச்சீங்க, அதனால உங்க குடும்பத்தோட விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்க. தேங்க்யூ. ஆனா இது இவ்ளோ பெரிய விஷயம் இல்ல. இந்த நேரத்துல இங்க வந்து இத பேசுற அளவுக்கு இல்ல மீரா, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா, சில சமயம் எல்லாமே நம்ம கையில இருந்து எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கும். ஐ நோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதாவது உங்களுக்கு உங்களோட வைஃப் கிடைச்சதுனால ரியாவோட அம்மா இனிமே எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க ஏத்துப்பாங்க. அதனால ஒரே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனா போனதுக்கு அப்புறம் ரியாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நோ, ஆக்சுவலி அது உனக்கு இருந்து போ சொல்றதுக்காக நான் ஒன்னும் இங்க வரல. நான் இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வீட்டுல நீயும் நானும் இங்க பாரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உன்னை நான் கம்பலும் பண்ண மாட்டேன். நீ முடியாதுன்னா தாராளமா முடியாதுன்னு சொல்லிடலாம். ஐ won't feel bad. I promise you that. ரியா இருக்கால? ரியா என்ன ஆசைப்படுறானா, அதாவது நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா.